வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம முரிம்லாகினோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜின்னு இந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட ஃபைனல் ரவுண்ட்ல எக்கச்சக்க பேரை தோக்கடிச்சுக்கிட்டே வருவான். வரிசையா எல்லாரையும் தோக்கடிச்சுக்கிட்டே வருவான். நம்ம ஜின் இல்லாம இன்னொரு ஒரு 2 பேரு இந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்னு ஜாங் ரிச்சு, த எவர் விக்டோரியஸ் வார்டு. இன்னொன்னு நம்ம சியோங் புங்கு, த இன்வின்சிபிள் டிவைன் ஸ்குவாடு. இப்போ நம்ம ஜின்னு செமிஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிடுவான். அப்படி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஃபைனலிஸ்டை தேர்ந்தெடுக்கிறதுக்காக செகண்ட் செமிஃபைனல்ஸ் நடக்கும்ல. இதுல கலந்துக்கிறதுக்கு யார் யார் வருவானா, நம்ம ஜாங் ரிச்சுவும் இன்னொரு பக்கம் நம்ம சியோங் புங்கும். இப்ப நம்ம ஜாங் ரிச்சு கிட்ட நம்ம சியோங் புங் நல்லா தான் பேசுவான். ஆனா திடீர்னு நம்ம ஜாங் ரிச்சுவோட குணம் மாற ஆரம்பிக்கும். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம ஜாங் ரிச்சு போன சாப்டர்லயே சொல்லுவான்ல நம்ம சியோங் புங்க பார்த்து, யாருடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அப்ப நம்ம ஜாங் ரிச்சு ஒரு கீயை ரிலீஸ் பண்ணுவான், ஒரு கீ வேவை. இந்த ஒரு கீ வேவை நம்ம ஃபயர் கிங் சென்ஸ் பண்ணிடுவாரு. உடனே தன்னோட சேரை விட்டு எந்திரிச்சிருவாரு. அது அப்படின்னு அவர் சொல்லும் போதே இந்த அபார்ட் சொல்லுவாரு, ரிட்டர்ன் டு சிம்பிளிசிட்டி அண்ட் ட்ரூத். அவனோட உண்மையான பவர்ஸை அவன் இவ்வளோ நேரம் மறைச்சு வச்சிருந்திருக்கான், நம்ம எல்லாரையுமே ஏமாத்திட்டான் அப்படின்னு. இப்ப இந்த தண்டர்போல்ட் கிங்குக்குமே தெரிஞ்சிடும், இந்த ஜாங் ரிச்சு ஒரு செகண்டா இருந்தாலும் அவன் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு கீ இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்னா இருக்கு. இவ்வளோ நாள் அதாவது இந்த ரவுண்டு வரைக்குமே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் அவனுக்கு பிரிகாரியஸ் வார்டன் கூட பேர் வந்துச்சு. ஒருவேளை அவன் டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்டர்போல்ட் கிங் சொல்லுவாரு. இப்ப இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 1000 ஃபேஸ்டு ஃபாக்ஸ் சாங்கோ சொல்லுவாரு. கண்டிப்பா இது டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மாஸ்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த மாஸ்டர் தன்னோட யூத்தை திரும்பி ரீகெயின் பண்ணியிருந்தாருன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் இருக்கு, என்லைட்மெண்ட்டை அடைய ஒரு கட்டத்துல அவங்களோட இளமை காலத்துக்கே அவங்க திரும்பி போற மாதிரி, அதாவது அவங்களோட பாடி வந்து ரீஜூனைட் ஆகும், அவங்களோட பாடி திரும்பியும் அவங்க அதோட யூத்தை ரீகெயின் பண்ணும். ஸோ ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் மாஸ்டர் திரும்பி என்லைட்மெண்ட் அடைஞ்சாருன்னா இந்த மாதிரி தான் மாறுவாரு. ஸோ இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இது நடக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம், எப்பயாவது ஒரு இடத்துல தான் நடக்கும். ஏன்னா டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ன்றதே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லெவலு, அதையும் தாண்டி என்லைட்மெண்ட் அடையணும்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்ப எல்லாருமே இவன் உண்மையிலே யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவலோட இருக்காங்க. இந்த ஜாங் ரிச்சு இன்னொரு பக்கம் சியோங் புங், இவங்களுக்கான இந்த ஒரு மேட்ச் ஆரம்பிச்ச உடனே நம்ம சியோங் புங்கு பக்கத்துல வர நம்ம ஜாங் ரிச்சு, அதுவும் வேகமா வரவன் டக்குன்னு நம்ம சியோங் புங்க ஸ்லாஷ் பண்ணுவான். ஸ்லாஷ் பண்ண உடனே நம்ம சியோங் புங்கோட உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஜாங் ரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சே நான் நல்லா தான் வெட்டினேன், ஆனா நான் நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப ஷாலோவா வெட்டிடுச்சு, நான் ஃபுல்லா வெட்டணும்னு நினைச்சேன்னு சொல்லுவான். இப்ப இந்த சியோங் புங் கேட்பான் ஏன் அப்படின்னு. உடனே என்ன நீ என்ன பேசுறேன்றதே எனக்கு புரியல, இது முரிம்னா இப்படித்தான் இருக்கும், நான் ஏதோ உன்கிட்ட நல்ல விதமா பேசிட்டேனோனே உடனே என்னை நம்பிட்டியா என்ன, அவ்வளோ முட்டாளா நீ அப்படின்னு கேட்பான். நம்ம சியோங் புங்குக்கு அதிர்ச்சியா இருக்கும். அந்த ரியாக்ஷனை பார்த்த உடனே, ஓஹோ அப்படின்னா நீ என்னை உண்மையிலே நம்பிட்ட அப்படித்தானே, நீ எல்லாம் எப்படி முரிம்ல இவ்வளோ நாள் சர்வைவ் பண்ண, மவுண்ட் வாசெக்ட் உனக்கு ஒண்ணுமே சொல்லி தரலையா என்ன, அந்த ஹெட் வேஸ்ட் போலையே அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே நம்ம சியோங் புங் சொல்லுவான், எனக்கு சொல்லி தந்தது எல்லாமே என்னோட கிராண்ட் ஃபாதர் தான் அப்படின்னு. உன்னோட கிராண்ட் ஃபாதர் யார் எவருலாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆமா உன் கிராண்ட் ஃபாதரோட பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு இந்த ஜாங் ரிச்சு கேட்கும் போது நம்ம சியோங் புங்கும் ஸ்வாட் செயின்ட் அப்படின்னு சொல்லுவான். ஸ்வாட் செயின்ட் மேஜோங் ஹாக்கா, அவரா உன்னோட கிராண்ட் ஃபாதர், அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா ஸ்வாட் செயின்ட்டும் மக்கள் சொல்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை போல. ஏன்னா ஒரு குழந்தை எவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறினாலும் குழந்தையா தான் இருக்கும். குழந்தை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்து பக்கத்துல விட்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா திரும்பி பார்க்கறதுக்குள்ள எப்ப வேணாலும் அந்த தண்ணி அந்த குழந்தைய அடிச்சுட்டு போயிடலாம். இப்ப நம்ம சியோங் புங்குக்கு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வரும். அவங்க தாத்தா ஒரே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, சியோங் புங் நான் சொல்றத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ, எப்பயுமே மறந்துடாத, இந்த உலகம் ரொம்ப பெருசு, நீ நினைக்கிறத விட எக்கச்சக்க பவர்ஃபுல்லான ஆளுங்க இந்த உலகத்துல இருக்காங்க. உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்னமும் முழுமை அடையல,
அந்த ஒரு காரணத்தினால கெட்ட மனசு இருக்கிற யார் கூடயும் சேரவே சேராத, அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம சியோங் புங்குக்கு இதுக்கான அர்த்தம் என்னன்றது இப்பதான் புரிய வரும். அவன் இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இதோட அர்த்தமே முழுசா புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் நான் ஃப்ரெண்டுன்னு நினைச்ச ஒருத்தன்ட்ட இருந்து ஒரு வெட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரைஸ் பண்ணி சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான் நம்ம சியோங் புங்கும். நீ கண்டிப்பா இதை நினைச்சு வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி ஜாங் ரிச்சுவை பார்த்து சொல்லுவான். உடனே நம்ம ஜாங் ரிச்சுவும் பார்ப்போம் நீ அப்படி எவ்வளவுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட வேக வேகமா சண்டை போட ஆரம்பிப்பான். நம்ம ஜாங் ரிச்சுவோட ஸ்பீடுக்கு எதிராக நம்ம சியோங் புங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம சியோங் புங் ஜஸ்ட் எல்லா அட்டாக்ஸையும் தடுத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பான். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சண்டை போடுவான். ஃபாஸ்ட் மட்டும் கிடையாது, அவனோட டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அந்த அட்டாக் பேட்டர்ன் எதையுமே நம்ம சியோங் புங்கால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எந்த பக்கம் இருந்த அடிப்பான்னு யூகிக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் தன்னோட ஸ்வாட் மூமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போதைக்கு நம்ம சியோங் புங்கு எல்லா அட்டாக்ஸையும் தடுத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்பானே தவிர திருப்பி எதிர்த்து அவனால அடிக்கவே முடியாது. இது எல்லாத்த விடவும் முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு அடிக்கு பின்னாடி இருக்கிற அந்த பவர். எக்கச்சக்க பவரை வச்சு ஒவ்வொரு அடியும் அடிக்கிறான். இவ்வளோ வேகமாகவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் ஒருத்தரால எப்படி இருக்க முடியும்னு நம்ம சியோங் புங் யோசிப்பான். யோசிக்கும் போதே அடுத்து அவனை அடிச்சு அந்த பக்கமா அப்படியே பறந்து போயிடுவான் நம்ம சியோங் புங்கு. திருப்பி எந்திரிச்சு நின்றுட்டு பிளம் பிளாசம் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். 36 மூவ்மெண்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் டெக்னிக்கு. ஆனா இந்த ஒரு டெக்னிக்கை பார்த்துட்டு நம்ம ஜாங் ரிச்சோ எதுவுமே கவலைப்படாம ரொம்ப காமன் கம்போஸ்டா தன்னோட ஸ்வாடை அப்படியே முன்னாடி நீட்டுவான். இப்ப அந்த ஒவ்வொரு கீ அட்டாக்ஸும் இருக்கும்ல, அது நம்ம ஜாங் ரிச்சுவோட ஸ்வாட்ல வந்து படும். ஆக்சுவலா அந்த அட்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாங் ரிச்சு தன்னோட ஸ்வாடை வைப்பான். இப்ப அந்த ஸ்வாடோட டிப்பு அந்த அட்டாக்ல பட்ட உடனே ஒவ்வொன்றா அப்படியே டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், வேற பக்கமா போக ஆரம்பிக்கும். ஒன்று கூட நம்ம ஜாங் ரிச்சுவை நோக்கி வரவே வராது. எல்லாமே அவன் ஸ்வாட்ல பட்டதுக்கே அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எல்லாம் அவனுக்கு பின்னாடி போயிடும். அவன் ஸ்வாடை அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படியே நிற்பான். அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். இப்ப நம்ம சியோங் புங் யோசிப்பான், என்னோட ஸ்வாட் கீயை மொத்தமா டிஃப்ளெக்ட் பண்ணிட்டான், அதுவும் இவ்வளோ குறைவான நேரத்துல, அதுவும் இந்த ஒரு பழைய ஸ்வாடை வச்சா தன்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிக்கும், இது எப்படி அப்படின்னு. இப்ப நம்ம ஜாங் ரிச்சு ஒவ்வொரு அடியா முன்னாடி எடுத்து வைக்க நம்ம சியோங் புங்கு ஒவ்வொரு அடியா பின்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்ப உடனே நம்ம ஜாங் ரிச்சு கேட்பான், என்ன பயப்படுறியா என்ன அப்படின்னு. நம்ம சியோங் புங்குக்கு இது பயம்ன்றதே தெரியாம இருக்கும். ஏன்னா பயம்னா என்னன்னே தெரியாம தான் அவன் எப்பயுமே வளர்ந்துருப்பான். ஏன் அப்படின்னா அவங்க தாத்தாவும் அவன் கிட்ட இதை பத்தி சின்ன வயசுல சொல்லியிருப்பாரு, நீ பயத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. பயம்ன்றது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும், ஒரு மூலையில இருக்கும். ஏதாவது முக்கியமான ஒரு நேரத்துல இது வெளியே வரும். ஆனா உன்னோட பெரிய பிரச்சனை உனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அதுதான் உன்னைய எடுத்து வளர்க்குறப்ப நான் ரொம்ப ரொம்ப வயசானவன் அப்படின்றதுனால உனக்கு பயம்னா என்னன்னே சொல்லி கொடுக்காம நானும் கொஞ்சம் செல்லமாவே வளர்த்துட்டேன். நான் உன்னைய இப்படி வளர்த்துருக்க கூடாதுதான். ஆனா ஒருவேளை உனக்கு ஒரு நாள் உண்மையான பயம்னா என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா அது ஒன்னா ஆட்கொள்ள விட்டுறாத, அதை எதிர்த்து சண்டை போடு. இது மட்டும் தான் என்னால உனக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம சியோங் புங்குக்கு இதெல்லாம் தெரிஞ்சாலும் அதை எப்படி எதிர்க்கிறது அப்படின்றது அவனுக்கு தெரியாது. இப்ப நம்ம ஜாங் ரிச்சு சொல்லுவான், நீ ஸ்வாட் செயின்ட்டோட டிசிப்ளின்னு சொன்னதுனால நானும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா ஒண்ணுமே இல்லையே, உன்னால இவ்வளோதான் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு. நம்ம சியோங் புங்குக்கு அவனோட கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்கும், ஸ்வாடை கூட ஒழுங்கா கிரிப் பண்ண முடியாது. இப்ப இந்த ஜாங் ரிச்சு இந்த மாதிரி முறிவுல தோக்குறதுனா என்னன்னு உனக்கு புரியுது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அந்த அளவுக்கு நம்ம சியோங் புங்கோட பயமும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். தான் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே அவனோட ஃபைனல் அட்டாக்கை இந்த ஜாங் ரிச்சு பண்ண வருவான். நம்ம சியோங் புங் எதிர்த்து சண்டை போடுற நிலைமையில கூட இல்லை. ஆனா எங்க இருந்தோ ஒரு ஸ்பியர் அப்படியே இந்த இடத்துல தொலைச்சிக்கிட்டு வந்து உள்ள குத்தும். த ஒயிட் ஃபிளேம்ஸ். இது உள்ள குத்துன உடனே நம்ம ஜாங் ரிச்சு சொல்லுவான், எனக்கு தெரியும் நீ வருவேன்னு, உனக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் கிடைச்சிருக்கான் அப்படின்னு சியோங் புங்கையும் பார்த்துட்டு சொல்லுவான். நான் ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாது, அவனோட சேவியர். ஆனா
நீ முதல்ல யாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்பான். ஸோ ஸ்பியரை தூக்கி போட்ட ஆளு உள்ள என்ட்ரி ஆயிட்டான். இப்போ போயிட்டு நம்ம சியோங் புங்க செக் பண்ணி பார்ப்பான். நம்ம சியோங் புங்கு நார்மலான பல்ஸ்ல தான் இருப்பான். எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனாலும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாம ஒரு மாதிரி அப்படியே விளவெடுத்து போயிருவாங்கல்ல, அது பயம் வந்ததுனால, அதுவும் முறையா தன்னோட வாழ்க்கையில பயத்தை பாக்குறதுனால தான் இந்த நிலைமையில இருப்பான். இப்போ உடனே இவன் தூங்கி எந்திரிச்சாலே சரியா போயிரும்னு நம்ம ஜின்னும் நினைப்பான். இப்ப இந்த ஜாங்ருச்சு கேட்பான், நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஜஸ்ட் அந்த அட்டாக்கை பண்ணதான் போனேன். அது ஒரு எம்டியான அட்டாக் தான். இதுல எதுவுமே நடக்க போறது இல்ல. அவன் மூளையில தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்பா. என்னது எம்டியான அட்டாக்கா? நீ இப்ப பண்ண அட்டாக்கு எம்டியான உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின் கேட்கும்போது, நீ என்னை நம்பலைன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நல்ல விஷயம்தான், அதுக்காக இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு ஆரம்பத்துல இருந்து இந்த ஜாங்ரிச்சுவை சும்மா ஒரு சாதாரண காமெடி பீஸா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். சும்மா பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே தெரியாம நம்ம சியோங் புங்கோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா முன்னாடி எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தலால இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவன் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான சைடை தனக்குள்ள வச்சிருக்கான். இப்போ உடனே நம்ம ஜின்னு, நான் நீ யாருன்னு கேட்டேன், நீ முதல்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே இந்த ஜாங்ரிச்சுவும், நான் திருப்பி திருப்பி சொல்லணுமா என்ன, நான் தான் ஜாங்ரிச்சு ஃப்ரம் யுனான் அப்படின்னு சொல்லும் போது, வெயிட் பண்ணுங்க, முதல்ல 2 பேரும் பின்னாடி போங்க. மாஸ்டர் ஜின், இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்டான ஒண்ணு. இந்த டியூவல்ல நீங்க இந்த மாதிரிலாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் வந்து சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னு கேட்பான், என்ன அப்புறம் இவன் அவன் கொல்லுவான், அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு. ஆனா அவர் தான் சொன்னாரே இது ஒரு எம்டி அட்டாக்னு. அதுவும் இல்லாம அவருக்கு தான் எதுவுமே ஆகலையே, சியோங் புங்க்கு எதுவுமே ஆகாத போது இந்த டியூவல்ல நீங்க வந்து தடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க மட்டும் இப்ப இங்க இருந்து விலகி போகலைன்னா இதுக்காக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனா நம்ம ஜின்னு, டிஸ்குவாலிஃபையா, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பான். ஜாங்ரிச்சுவும், உன் கூட சண்டை போடணும்னு தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், இப்ப இந்த சண்டையை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஜின்னு கோவப்பட்டு அவன் கூட கத்திக்கிட்டு இருப்பான். உடனே இந்த ஜட்ஜுக்கு கோவம் வந்து, நீங்க 2 பேரும் என் கூட கேட்குறீங்களா இல்லையா? கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட ஃபைனல் ரவுண்டு நாளைக்கு தான் நடக்கும், அப்படிதான் ரூல் சொல்லுது அப்படின்னு சொல்லுவாரு. ரூல்ஸா? அப்படின்னா அந்த ரூல்ஸே மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஃபயர் கிங்கு. உடனே நம்ம ஃபயர் கிங் வந்து சொல்லுவாரு, ரூல்ஸை மாத்திரு அப்படின்னு. ஆனா மாஸ்டர் ஜியோக், இந்த மாதிரி நம்ம ரூல்ஸை மாத்தணும்னா அதுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் வேணும், அது மட்டும் கிடையாது, சீனியர் கிட்ட இருந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ உடனே இந்த ஃபயர் கிங் ஜியோ கேட்பாரு, ஃபர்ஸ்ட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட சீனியர் மார்ஷியல் கார்டு தான். மார்ஷியல் கார்டு இப்ப இங்க இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் இப்ப நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட சீனியர் யாரு? அபாட். ஆனா இப்ப அபாட்டும் இந்த இடத்துல இல்ல. அப்படின்னா சீனியாரிட்டி படி வயசுல அடுத்து மூத்தவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்ஜை பார்த்து கேட்பாரு. இப்போ உடனே இவரும் திரும்பி பார்ப்பாரு, பார்த்தா அந்த இடத்துல அபாட் இருக்க மாட்டாரு. சீனியாரிட்டி படி அடுத்து வயசுல இருக்கிறது நம்ம ஃபயர் கிங் தான். ஸோ நம்ம ஃபயர் கிங் என்ன சொல்றாரோ அதை தான் இவங்க கேட்டாகணும். நம்ம ஃபயர் கிங் சொல்லிடுவாரு, நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கே இந்த போட்டி நடக்க போகுது, இந்த டியூவலுக்கு இப்பவே ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு நம்ம ஜாங்ரிச்சுவை திரும்பி பார்த்து நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, நான் உன்கிட்ட டைரக்டாவே கேட்கிறேன், நீ ஹெவன்லி மவுண்டெயினை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெவன்லி மவுண்டெயின்னா என்னன்னா, இந்த டீமனிக் கல்ட் இருந்தானுங்கல்ல, அவனுங்களோட பேஸ் இருந்த இடம் இந்த ஹெவன்லி மவுண்டெயின் தான். அதனால டீமனிக் கல்ட்டை சேர்ந்தவனா இல்லையா அப்படின்றது தான் இப்படி இன்டைரக்டா கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே இந்த ஜாங்ரிச்சு சொல்லுவான், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை இந்த ஃபைனல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு. நீ உன்னோட உயிர் போக வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா உன்னோட ஆன்சரை நல்லா யோசிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. என்னங்க நீங்க, அதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப நான் எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். என்னது அசம்பாவிதமா? அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த ஃபயர் கிங் கேட்கும்போது, அதுதான் ஒரு மாஸ்டர் அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரே ஒரு டெசிபிளை இழக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அப்ப என்னால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாதே, அப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பான். இப்ப இதை கேட்டுட்டு நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, ஒருவேளை நீ சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கட்டும், அப்ப கோபமாகிற அந்த ஒரு மாஸ்டர் இதை எவன் பண்ணானோ அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை அவரோட கையாலேயே எரிச்சு கொன்றுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே 2 பேரும் மாத்தி மாத்தி இந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஜின்னு யோசிப்பான்,
அட பாவிகளா, என்னோட உயிரை வச்சு அசம்பாவிதம் விளையாண்டுக்கிட்டு தெரியறானுங்களே அப்படின்னு. இப்ப நம்ம ஜின்னு ஃபைனலா இந்த ஒரு ஜாங் ரிச்சு யாருன்னு தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ நம்ம ஜின்னு அவனோட கீ சென்ஸை ஆக்டிவேட் பண்ண போறான். முன்னாடியே இதை ஆக்டிவேட் பண்ணி பார்த்துருக்கணும், ஆனா அப்ப இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டான். ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்த்து இந்த ஜாங் ரிச்சு உண்மையிலே யாருன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆக்டிவேட்டும் பண்ணுவான். இந்த கீ சென்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜாங் ரிச்சு பக்கத்துல போகும். ஜாங் ரிச்சுவோட காலில் பட்ட உடனே நம்ம ஜின்னுக்கு சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். கீ சென்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்க சூஸ் பண்ண அந்த ஒரு டார்கெட் யாருன்றத எங்களால பார்க்க முடியல. ஒரு வித்தியாசமான எதுவுமே தெரியாத ஒரு பவர் இந்த ஸ்கில்லையே ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். உடனே நம்ம ஜின்னு, என்னது ஃபயர் கிங்காலேயே ரெசிஸ்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கில்ல இவன் ரெசிஸ்ட் பண்ணிட்டானா? அப்படின்னா இவன் ஃபயர் கிங்கை விட ஸ்ட்ராங்கரா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? இல்ல, அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இருக்காது. அப்ப இது டீமனி கார்ட்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்போ உடனே இந்த ஜாங் ரிச்சுவும், என்ன ஏதோ ஒரு வித்தியாசமான ட்ரிக் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஜின்னு யூஸ் பண்ண அந்த கீ சென்ஸ் இருக்குல்ல, அதை இவனும் டிடெக்ட் பண்ணிடுவான், நம்ம ஃபயர் கிங் மாதிரியே. இப்போ உடனே நம்ம ஜின் கேட்பான், நீ டீமனி கல்ட்டை சேர்ந்தவனா அப்படின்னு. இந்த ஜாங் ரிச்சோ, நீ ஒருவேளை என்னை எதிர்த்து ஜெயிச்சின்னா அப்ப நான் யாருன்றத சொல்றேன். ஆமா, இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் ரிச்சு கேட்பான். நம்ம ஜின்னு, நீ ஜெயிச்சாலும் கூட என்னால அதை சொல்ல முடியாது, நீ எது பண்ணாலும் நான் சொல்லவே மாட்டேன்ருவான். அப்படியா? அப்படின்னா இந்த விளையாட்டை முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம ஜின்னு அந்த ஜாங் ரிச்சுவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. இப்ப நம்ம ஜின்னுக்கு ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, ஆரம்பத்துல இருந்து ஃபுல் பவர்லேயே சண்டை போடு அப்படின்னு. ஒருவேளை நீ மட்டும் அவன் கிட்ட செத்த மறுபடியும் என் கையால இன்னொரு தடவை சாக வேண்டியதா இருக்கும், நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபயர் கிங் போவாரு. நம்ம ஜின்னு யோசிப்பான், விட்டா இவனுங்க என்னைய 4 தடவை கொல்லுவானுங்க அப்படின்னு. இப்ப இந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்டோட ஃபைனல் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு பக்கம் த எவர் விக்டோரியஸ் வாட் ஜாங் ரிச்சு, இன்னொரு பக்கம் ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி நம்ம ஹீரோ ஜின் டேக்யூம். ஜெயிக்க போறது யாருன்றது போக போக தெரியும். இப்ப இந்த ஒரு மேட்ச் நடந்துகிட்டு இருக்குல்ல, இந்த ஒரு அரேனால இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இந்த ஹிடன் ஷேடோ பெவிலியனோட மாஸ்டர் 1000 ஃபேஸ்டு ஃபாக்ஸ் ஷாங்ஹோ அவரோட ஸ்பைஸ் கூட நின்று பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரு, ஜாங் ரிச்சு அவன் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஏன்னா அங்க நடக்குதுல்ல அந்த ஃபைட்டு, அதோட எஃபெக்ட் இங்க வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம 1000 ஃபேஸ்டு ஃபாக்ஸ் ஷாங்ஹோ அவர் எதுக்காக இந்த நேரத்துல இங்க இருக்காரு? அவர் ஆக்சுவலா மேட்ச்ல தானே இருக்கணும். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அபாட் வந்துட்டு நம்ம சாங்கோ கிட்ட பேசியிருப்பாரு. அப்ப நம்ம அபாட் சொல்லியிருப்பாரு, கருமேகங்கள் சூழப்போகுது அப்படின்னு. இது என்னது, ஹெவன்லி மவுண்டெயின்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு இந்த சாங்கோ கேட்கும் போது, இல்ல அது எங்க இருந்து வரப்போகுது எப்ப வரப்போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது, எனக்கு 2 வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும், டார்க் ஹெவன்ஸ், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த அபாட் சொல்லுவாரு. உடனே இந்த அபாட் தான் கேட்டிருப்பாரு, எனக்கு உதவி செய், உன்னோட பவர் எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு. ஸோ இதை கேட்டுக்கிட்டதுனால தான் நம்ம சாங்கோ இந்த நேரத்துல இங்க இருக்காரு, இந்த ஒரு இடத்துல. ஏன்னா 9 கிரேட் செக்ட், 5 கிரேட் கிளான்ஸ், அப்புறம் 10 கிங்ஸ், இவங்க எல்லாருமே டியூவல்ல இருக்காங்க. ஸோ இந்த டியூவல்ல ஏதாவது ஒரு தப்பு நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா மற்ற இடத்துல அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனால அதை பத்தி செக் பண்றதுக்காக இப்ப தன்னோட ஸ்பைஸை இவரை அனுப்ப போறாரு. அபாட் சொன்னது கண்டிப்பா சீக்கிரமாவே நடக்க போகுது, அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னோட ஸ்பைஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு. இப்ப இந்த ஸ்பைஸும் சொல்லுவாங்க, அபாட்டு எப்பயோ இந்த மேட்ச்ல இருந்து வெளில போயிட்டாரு, அவர் எங்க போனாருன்னு தெரில அப்படின்னு. அவர் போயிட்டாரா? எதுக்கு அவர் போனாரு? அவர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் போற ஆள் கிடையாது. எதுவும் தப்பா இருக்காம இருந்தா சரி, உங்கள ஒருத்தன் அந்த டியூவலுக்கு போயிட்டு அங்கேயே இருக்கணும், மிச்சம் 2 பேரும் இதே இடத்துல இருங்க, ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா உடனே வந்து என்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. அதுவும் எந்த இடத்துக்கு தெரியுமா? ஏற்கனவே ஒரே ஒரு ஸ்பை மட்டும் அவன் கிட்ட இருந்த கான்டாக்டை இவங்களுக்கு மொத்தமா கட் ஆயிடுச்சுல, அந்த ஒரு ஸ்பையை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதுதான் முக்கியமான விஷயம். அவன் எங்க இருக்கான், அவனுக்கு என்னாச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மிச்சம் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு போவாரு. இப்ப நம்மளுக்கு இந்த ஃபைட்டை திரும்பியும் காட்டுவாங்க.
இந்த ஃபைட்னாலேயே சுத்தி எல்லா இடத்துலையும் எக்கச்சக்க காத்து அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்ஸான ஃபைட் இங்க போயிட்டு இருக்கும். நம்ம ஜின்னு அடிச்ச அடியை பார்த்துட்டு இந்த ஜாங்ருச்சு சொல்லுவான், நீ உண்மையிலே ஸ்ட்ராங்கா தான் இருக்க, என்னையே பின்னாடி தள்ள முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ என்னை பின்னாடி தள்ளிட்டியா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப உடனே இந்த ஜின்னு யோசிப்பான், என்னாச்சு, நான் அவனை மொத்தமா அடிச்சு கீழே தள்ளணும்னு நினைச்சேன், ஆனா வெறும் 2 ஸ்டெப் அவனை பின்னாடி கொண்டு போயிருக்கேன், இவ்வளோதானா என்னோட பவரு, இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு. இப்ப உடனே இந்த ஜாங்ருச்சு சொல்லுவா, கொஞ்சோண்டு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதிகமான அளவு பவரை ஜென்ரேட் பண்ணணும், நீ ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி அதோட ஃப்ளோவுக்கு ஏத்த மாதிரி தான் உன்னோட பவரை யூஸ் பண்ணணும், சும்மா எடுத்தோனே உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறேன்னு வந்துடவே கூடாது, இதை உனக்கு யாரும் சொல்லி தரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை அடிப்பான். அடிச்ச அடியில நம்ம ஜின்னு பின்னாடி போவான். பின்னாடி போனாலும் டக்குன்னு தன்னோட ஸ்பீரை எடுத்து அதை கீழே குத்தி அதை ஒரு போல் மாதிரி யூஸ் பண்ணி சுத்தி வந்து திருப்பியும் இந்த ஜாங்ருச்சுவை அப்படியே உதைப்பான். அந்த ஒரு உதைக்கும் இந்த ஜாங்ருச்சு பின்னாடி கொஞ்சம் தூரம் போவான். அவனோட ட்ரெஸ் மட்டும்தான் கருகி இருக்குமே தவிர அவனுக்கு பெருசா எந்த ஒரு காயமே இருக்காது. இந்த அவுட்ஃபிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பரவாயில்ல, நீ உண்மையிலேயே நல்லாவே சண்டை போடுற, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்ப உண்மையான சண்டைய நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு சைட்ல இருந்து நம்ம ஜின்னை வந்து தாக்குவான். நம்ம ஜின்னும் அவனை பார்த்துட்டு டக்குன்னு அவனை அடிக்கலான்னு போவான். ஆனா எல்லா அடியில இருந்தும் ஈஸியா தப்பிச்சு நம்ம ஜின்னை அங்கிட்டு இங்கிட்டுன்னு நம்ம ஜின்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம ஜின்னு டிவைன் பாம் ஆஃப் ஃபயரை யூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருப்பான். அவனும் தன்னோட கையில கீயை கொண்டு வந்து ஒரு கீ பஞ்சை கொண்டு வருவான். இப்ப இந்த 2 அட்டாக்கும் கொலைட் ஆகும். அடிச்ச அடிக்கி ஒரு பெரிய புயல் காத்தே அடிக்கும். 2 பேரும் பின்னாடி பின்னாடி போயிடுவாங்க. ஆனா நம்ம ஜின்னுக்கு தான் அதிகமான அளவு வலி ஏற்பட்டிருக்கும். அதிகமான அளவு இன்டர்னல் இன்ஜுரிஸ் நம்ம ஜின்னுக்கு தான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த ஜாங்ருச்சுவோட கீ வந்து உண்மையிலே அதிக அளவில் இருக்கும். அதனால யாருக்கு கம்மியான அளவுல கீ இருக்கோ அவங்களுக்கு தான் இன்ஜுரிஸ் அதிகமா ஏற்படும். நம்ம ஜின்னும் ரத்த ரத்தமா வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவான். அவன் உடனே யோசிப்பான், எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பா ஏதோ ஒரு டீமனிக் ஆர்ட்ஸை கத்துருக்கணும், இருந்தாலும் இந்த லெவல்ல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸை இவன் கத்து வச்சிருப்பான் நான் யோசிச்சு பார்க்கவே இல்லை, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இந்த ஜாங்ருச்சுவை பார்த்து கேட்பான். உடனே இந்த ஜாங்ருச்சு, இல்ல இல்ல, இத நான் தான் கேட்கணும், நான் உன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை பார்ப்பேன்னு கண்டிப்பா யோசிச்சு பார்க்கவே இல்லை, அதுவும் என்னோட இந்த வாழ்க்கையில பார்ப்பேன்னு யோசிச்சு பார்க்கவே இல்லை, உன்னோட இந்த வயசுக்கே நீ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இந்த ஜாங்ருச்சு சொல்லும் போது, அப்படின்னா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்பான். ஏன்னா இந்த ஜாங்ருச்சும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்ல, அதுவும் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி வேற இருக்கான்ல. இதை கேட்ட உடனே இந்த ஜாங்ருச்சு, நானா, நான் ஜஸ்ட் ஸ்பெஷல் அவ்வளோதான், அப்படி வேணா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், என்ன ஸ்பெஷலா, ஏதோ ஒரு லெஜெண்டரியான டீமனிக் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்பான். உடனே இந்த ஜாங்ருச்சு சொல்லுவான், நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான், ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியலைன்னா அதை அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தோட சேர்த்துருவாங்க, அதே மாதிரிதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்றத உங்களால ஏத்துக்க முடியல, அதனாலதான் உடனே நான் வந்து டீமனிக் ஆர்ட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு புரியலைன்னா அது உங்களை பயமுறுத்துற விஷயமா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி லெக்சர் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, இந்த சண்டையை சீக்கிரமா முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பக்கத்துல அப்படியே தன்னோட ஸ்வாட் கீயை ரைஸ் பண்ணிட்டு வருவான். உடனே நம்ம ஜின்னும், என் மாஸ்டர் கரெக்டா தான் சொன்னாரு, தூங்காம ரிப்பீட் ஃபர்ஸ்ட் பண்ணதுனால நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்பா. ஏன்னா நம்ம ஜின்னு இப்ப அவன் எக்கச்சக்க பாயிண்ட்ஸை சேர்த்து வச்சிருப்பான். இந்த ரிப்பீட் ஃபர்ஸ்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால, பண்ணதே இந்த ஆளு திரும்பி திரும்பி பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தார்ல டிமென்ஷியாவால, அதனாலேயே நம்ம ஜின்னுக்கு எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் இருக்கும். 500 பாயிண்ட்ஸ்க்கு மேல வச்சிருப்பான். இப்ப மொத்த பாயிண்ட்ஸையும் காலி பண்ணுவான். எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்டாமினா, பவர்னு எல்லாத்திலையும் மாத்தி மாத்தி பிரிச்சு பிரிச்சு போட்டுருவான். இப்ப நம்ம ஜின்னு சொல்லுவான், இனிமேல் இந்த ஃபைட்டு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த செகண்டே இந்த ஜாங்ருச்சுக்கு பக்கத்துல வந்து நிற்பான். இந்த ஜாங்ருச்சு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். நம்ம ஜின்னு இந்த மாதிரி வந்து அடிப்பான்னு பார்த்தா நம்ம ஜின்னோட பவர் மட்டும் கிடையாது, ஸ்பீடும் ரொம்ப அதிகமாயிடுமா. அதனால ரொம்ப வேகமா இந்த ஜாங்ருச்சுவை தாக்க ஆரம்பிப்பான்.
உடனே இந்த ஜாங்கிரிச்சுவும் சூப்பர், உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பர், நீ எப்படி இதெல்லாம் பண்ண, நீ உண்மையிலே சூப்பரா சண்டை போடுற அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் நார்மலா பேசிக்கிட்டே நம்ம ஜின்னோட எல்லா அட்டாக்ஸையும் தடுத்துக்கிட்டே வருவான். நம்ம ஜின்னு திரும்பியும் யோசிப்பாரு, இது இப்படி போக கூடாது, எப்படி அவன் இன்னமும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கான், யாரா இவன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஜின்னோட ஸ்பியரை அடிச்சு நம்ம ஜின்னோட மூஞ்சிலேயே ஒரு உதைய விட்டு அந்த பக்கமா நம்ம ஜின்னை அப்படியே ஓரத்துக்கு அடிச்சு தள்ளிடுவான். இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். எண்டுன்னு சொன்ன உடனே நம்ம ஜின்னு டக்குன்னு எந்திரிச்சு நின்றுவாரு. பார்த்தா இந்த ஜாங்ரிச்சு என்ஹான்ஸ்டு ஸ்வாட் கீயை ரெடியா வச்சிருப்பான். ஹிடன் டிராகன் ஆஃப் ஷாங்ஷி தானே, உன்னோட பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிருவேன், நீ தான் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு ஏதோ ஒன்ன இந்த ஜாங்ரிச்சு சென்ஸ் பண்ணிடுவான். பண்ணிட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே ஜம்ப் பண்ணுவான். நம்ம ஜின்னு என்ன நடக்குதுன்னே தெரியாம நின்றுக்கிட்டே இருப்பான்ல, அவன் மேல ஜம்ப் பண்ணதையே அப்புறமா தான் பார்ப்பான். ஏண்டா விட்டுட்டா போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் கோவப்பட்டு கீழே இருந்து ஜம்ப் பண்ணுவான். எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு. நம்ம ஜின்னுக்கு இவன் என்ன பிளான் பண்றான்றது தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரி அப்படியே ஒன் சைடடா நம்ம ஜின்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இவன் தப்பிச்சு போறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னும் அவனை அடிப்பான். அவ்வளவுதான்டா அவனை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு பார்த்தா பாதி வழியிலேயே வெறும் ஏர்லயே தன்னோட காலை புஷ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணிடுவான் இந்த ஜாங்ரிச்சு. என்னது வாய்டு டிராம்பிளிங் ஸ்டெப்பா? ஏய் யாரா நீ, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனை நீ படிச்சதே இல்லையாடா, காத்துல வந்து இந்த மாதிரிலாம் குதிச்சு மேல போக கூடாதுடா, கீழே தாண்டா வரும், ஏண்டா நியூட்டன் தாத்தா இதெல்லாம் கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு மட்டும் அப்படியே கீழே போயிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட மட்டும் நியூட்டன் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஃபயர் கிங்கு தன்னோட கையில டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை ரெடியா வச்சிருப்பாரு. உடனே எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை வச்சு ஒரு பெரிய அட்டாக்க இந்த ஜாங்ரிச்சுவை நோக்கி அனுப்புவாரு. பார்த்தா இந்த ஜாங்ரிச்சு என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரையே ஒரு அப்படியே ஒரு ஸ்டெப் மாதிரி யூஸ் பண்ணி அதை வச்சே தன்னோட ஸ்பீடை இன்னும் பூஸ்ட் பண்ணி அது மூலமாவே இன்னும் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவான். எல்லாரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயர் ஒர்க் ஆகல, சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த கிழமை ஏதாவது ஒண்ணு பேசுவான் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது, டேய் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான், இங்கே நின்று பராக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு. உடனே எல்லாரும் வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த ஜாங்ரிச்சு பாதி வழியிலேயே மேட்சை விட்டுட்டு போயிட்டதுனால நம்ம ஜின்னு தான் இந்த ஒரு கிரேட் செலஸ்டியல் பேங்க்வெட்ல ஜெயிச்சதா சொல்லி சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துடும். சே இப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லா பக்கமும் இந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாரும் இந்த ஜாங்ரிச்சுவை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. சே இவன் எங்கதான் போனா அப்படின்னு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே போனா இவனை நம்ம தொலைச்சிருவோம். அதனால எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போகணும். பெக்கர் செக்டும் குன்னூன் செக்டும் அந்த பக்கமா போங்க, மத்தவங்க எல்லாரும் இந்த பக்கமா போங்க, மிச்சவங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் உத்தரவு போடுவாரு. இப்ப இந்த தண்டர்போல்ட் கிங்கையும் பார்த்து அந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இந்த தண்டர்போல்ட் கிங் போறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, கவனமாயிரு, அந்த எவர் விக்டோரியஸ் வார்டோ ஏதோ ஒருத்தன், அவனை நீ தனியா ஒருவேளை பார்த்துட்டீங்கன்னா அவனை தனியா மட்டும் ஃபேஸ் பண்ணாத, ஏன்னா அவனை தனியா ஃபேஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே உனக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ஃபயர் கிங்கு, அது நீ சண்டை போட்டீனா, நான் அப்படியெல்லாம் கிடையாது, நான் என்ன உன் லெவல்ல இருக்கிற ஆள் நினைச்சியா, போட போட அப்படின்னு சொல்லி மொட்டையை அந்த பக்கமா போக சொல்லிடுவாரு. இப்போ உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இவனை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஃபயர் கிங்கு நம்ம ஜின்னை பார்த்து கேட்பாரு, உன்னோட இன்டர்னல் இன்ஜுரி எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த டிவைன் ஃபார்ம் ஆஃப் ஃபயரை வச்சு ஜாங்ரிச்சுவோட ஒரு இன்டர்னல் எனர்ஜி கிளாஷுக்கு நம்ம ஜின்னு போனால அதுல கூட சமத்தையே அடி வாங்கியிருப்பான். இருந்தாலும் டெவலப் ஆயிட்டதுனால நம்ம ஜின்னு ஓரளவு நல்லா தான் இருப்பான். இப்ப நம்ம ஃபயர் கிங் சொல்லுவாரு, ஒருவேளை அவனை கண்டுபிடிச்சிட்டினாலும் கொஞ்சம் நிதானமாயிரு, உடனே போய் அவன் கிட்ட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரியாத, ஏன்னா அவனை எதிர்த்து உன்னால கண்டிப்பா தனியா ஜெயிக்கவே முடியாது, அதனால நான் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே நம்ம ஜின்னும் கேட்பான், அவன் அப்படி எவ்வளவுதான் ஸ்ட்ராங் அப்படின்னு. இல்ல எனக்கே தெரியல, அவன் என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸை யூஸ் பண்றான், அவன் என்ன என்லைட்மெண்ட் அடைஞ்சிருக்கான்னு என்னாலே கணிக்க முடியல அப்படின்னு இந்த ஃபயர் கிங் சொல்லுவாரு. இப்போ நம்ம ஜின்னு யோசிப்பான், டாப் 5 10 கிங்ஸ்ல டாப் 5ல இருக்கிற சியோங்காங் ஃபயர் கிங்னு சொல்லப்படுற இவரே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஏன் அந்த தண்டர்போல்ட் கிங்குமே ஓரளவு ஸ்ட்ராங்கான ஆளு தான், ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவன் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள்னு சொல்றாங்க. அவன் அப்படி எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான ஆளு, யாருதான் இந்த ஜாங்ரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா தூரத்துல ஏதோ ஒண்ணு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும்.
அந்த சவுண்டு கேட்ட உடனே 2 பேரும் வேக வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. அங்க பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். சுத்தி நிறைய பெக்கர்ஸ் நின்றுகிட்டு இருப்பாங்க. உடனே தூரத்துல அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கும். இவங்களும் அந்த பள்ளத்துல போய் இறங்கிட்டு பக்கத்துல போவாங்க. நீ இந்த மாதிரியா படுத்துக்கிட்டு இருக்க? உன்னோட ஃப்ரெண்டு உன் பக்கத்திலே வந்து நிக்கிறேன், எந்திரிச்சு நிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் கிங் கூப்பிடுவாரு. யார தெரியுமா? த அபாட் ஆஃப் ஷாவ்லின். தன்னோட 2 காலையும் இழந்து கடைசி கட்டத்துல இருப்பாரு. இந்த அபாட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருப்பாரு. இந்த ஜாங் ரிச்சு யாருன்ற மர்மம் இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனையா நம்ம அபாட்க்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம அபாட்க்கு இப்படி ஆனதுக்கு காரணம் இந்த ஜாங் ரிச்சுவா இல்ல வேற யாரோ ஒருத்தரா? இந்த கதையில இன்னும் நிறைய திருப்பங்கள் வரப்போகுது. ஸோ அடுத்த எபிசோட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்க. ஸோ அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.